உலக பொருளாதாரத்தையே உலக்கப் போகும் ஒரு அதிரடி முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்கவும் அந்த நாட்டை பணிய வைக்கவும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் ஒரு முழுமையான கடல்வழி முற்றுகையை தொடங்கியுள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலுடன் தொடங்கிய இந்த போர் தற்போது சுமார் 6 வாரங்களை கடந்து ஒரு மிக பயங்கரமான கட்டத்தை எட்டியுள்ளது. உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெயில் 20% கடந்து செல்லும் ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா இந்த முற்றுகையை கையில் எடுத்துள்ளது. கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித உடன்பாடும் இன்றி தோல்வியில் முடிந்தது. ஈரான் தனது அணுசக்தி சோதனைகளை கைவிட மறுப்பதும் அமெரிக்கா விடுத்த நிபந்தனைகளை ஏற்காததுமே இந்த போர் நீடிக்க காரணமாக சொல்லப்படுகிறது. எங்களை எவரும் மிரட்ட முடியாது, உலக நாடுகளை ஈரான் பிணை கைதிகளாக வைத்திருப்பதை அனுமதிக்க மாட்டோம் என வெள்ளை மாளிகையில் இருந்து ட்ரம்ப் ஆவேசமாக முழங்கியுள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $100 நெருங்கியுள்ளது. இது பெட்ரோல், டீசல் முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உலகெங்கும் பல மடங்கு உயர்த்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த முற்றுகைக்கு ஈரான் தனது பாணியில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் ஈரானுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அங்குள்ள மற்ற எந்த நாட்டு துறைமுகத்திற்கும் பாதுகாப்பு இருக்காது என ஈரான் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் போன்ற அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனால் போர் நிறுத்தம் முழுமையாக முறிந்து மீண்டும் ஒரு பெரும் போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்ளிட்ட 16 பிரம்மாண்ட போர்க்கப்பல்கள் தற்போது மத்திய கிழக்கு கடல் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த போரின் பாதிப்பு என்பது வெறும் பொருளாதாரத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இதுவரை ஈரானில் 3000க்கும் அதிகமானோர், லெபனானில் 2000க்கும் மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ளனர். 13 அமெரிக்க வீரர்களும் இந்த போரில் பலியாகியுள்ளனர். இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமானது என்பதால் இந்திய பிரதமர் உட்பட உலக தலைவர்கள் இந்த பதற்றத்தை குறைக்க தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அதற்குள் ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுமா அல்லது போர் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்குமா என்பதை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.